அமமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகுதியில் கூட பெண் வேட்பாளர்கள் இல்லை. 11 தொகுதிகளிலும் ஆண்களுக்கே வாய்ப்பளித்ததால் அமமுகவில் திடீர் சலசலப்பு. திமுக கூட்டணியில் சிபிஎம் போட்டியிடும் 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டன என அக்கட்சி பொதுச் செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி விவரங்களை மாலை முதலமைச்சர் அறிவிப்பார் எனவும் தகவல். 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று இன்று இறுதியாக தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான 5 தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் எந்த இழுபறியும் இல்லை என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் கருத்து. ஒரே தொகுதியை பல கட்சிகளும் கேட்பதால் காலதாமதம் ஏற்படுகிறது, ஆனால் இழுபறி இல்லை எனவும் பேட்டி. தவிர்க்க முடியாத இந்த காலம் என்பது தேவைப்படுகிறது என்ற முறையில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது இழுபறி என்கிற முறையில் நாங்கள் நினைக்கல. ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்கிற போது அதை யாருக்கு ஒதுக்கீடு செய்வது என்பதில் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் அனைவரோடும் பேசிதான் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. அந்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான கால அவகாசம் தான் இது. அதனால இது இழுபறி என்கிற தாங்கள் விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தொகுதி பங்கீடு குழுவிடம் வழங்கியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, சிங்காநல்லூர், திருவொற்றியூர் மற்றும் விளவங்கோடு ஆகிய 5 தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். தவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கேள்வி. தவிக பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக தலையீடு என விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் பதிலடி. விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற 48 மணி நேரத்திற்குள் விண்ணப்பித்ததால் விஜயின் பரப்புரைக்கான அனுமதியை தேர்தல் ஆணையம் நிராகரித்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி பெறுவது எப்படி என்பதை விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுரை. கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிள் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு 48 மணி நேரத்திற்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க அரசியல் கட்சிகளுக்கு. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த நிகழ்ச்சி நடத்த போகிறோம், எங்கே நடத்த போகிறோம், எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு யாரும் போய் தேர்தல் ஆணையத்தை தேடி போக வேண்டியதில்லை, காவல்துறையை போய் நாட வேண்டியதில்லை. எந்த தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சீமான் கருத்து. இன்றைக்கு விஜய்க்கு ஏற்படும் நிலை தனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாகவும் ஆதங்கம். யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுதான் ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சுதான் ஆகணும். அது என்னன்னு தெரியும், எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். இன்னைக்கு இல்ல, இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்குள்ள கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை, இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. விஜய் இணைந்தால் எங்களது வாக்கு வங்கிதான் பாதிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற அக்கட்சி எம்பி ஜோதிமணியின் கருத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவு.
தற்போதைய நிலையில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் தலைவர்களுக்குள் மோதல் இருப்பதாகவும் கார்ட்டூன் வாயிலாக கருத்து. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டி. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். எல்லாரையும் ஏசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான், ஓட்டுக்காக காசை வீசுறான். இருக்கும் கலருக்கெல்லாம் கட்சி கொடி தப்பாங்க, கிடைக்கும் செவத்திலெல்லாம் கிறுக்கி வைப்பாங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தொகுதி அடையாளம் காண்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை. தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், பார்த்தசாரதி, அழகாபுரம் மோகன்ராஜ் ஆகியோர் வருகை. முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை அதிமுக தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நாமக்கல் தொகுதி வேட்பாளராக VS மோகன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை மாற்றக் கோரி முழக்கம். 25 வருஷம் நான் தமிழ், நான் ஃபுல்லா அத்தனை செலவுல இருந்து அத்தனை உழைப்புல இருந்து என் ரத்தத்துல இருந்து கொடுத்துருக்கேன். மதுரவாயில் தொகுதி வானகரம் அருகே உரிய ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5 கோடி ரூபாயை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் நடவடிக்கை. விசாரணையில் டாஸ்மாக் கடையில் இருந்து கொண்டுவரப்பட்ட பணம் என தகவல். பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட தலைமை காவலரை தாக்கிய பாஜக இளைஞரணி செயலாளர். சென்னை பெரம்பூர் அருகே நடந்த சம்பவத்தில் பாஜக நிர்வாகியை கைது செய்த போலீசார். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 6,48,000 பேர் விண்ணப்பம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,840 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,09,280க்கு விற்பனை. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 13,660க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 உயர்ந்து 2,50,000க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 250க்கு விற்பனையாகிறது. நங்கநல்லூரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பிள் மாலை அணிவித்த நிர்வாகிகள். ஒரு சில நிமிடத்திலேயே மாலையை பிரித்து மேய்ந்து ஆப்பிள்களுக்காக அடித்துக் கொண்ட மக்களால் பெரும் பரபரப்பு. திருவாரூர் ஆழி தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ள தேரோடும் வீதியில் தேங்கிய பாதாள சாக்கடை கழிவுநீர். குபுகுபுவென பொங்கி வழியும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம். நீலகிரி அருகே காட்டில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பீதி. வீட்டு வாசலுக்கே வந்த சிறுத்தை வெகுநேரமாக அங்கும் இங்கும் நோட்டமிடும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் ஏலவார் குழலி கோயில் பங்குனி மாத திருத்தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம். நமஸ்தே அஸ்து லம்போதராய தேவதத்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீவல்லபூர்த்தயே நமோ நமः.
உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தல். குழாய் மூலமாக வீடுகளுக்கே கேஸ் வழங்கும் PNG திட்டத்தில் தினமும் 10,000 புதிய இணைப்புகள். எரிபொருள் போதுமான அளவு இருப்பு உள்ளதால் வதந்திகளை நம்ப வேண்டாம் என பெட்ரோலியத்துறை வேண்டுகோள்.